மதிமுகவை உடைக்க மு.க.ஸ்டாலின் முயற்சிப்பதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மதிமுகவில் இருந்த நிர்வாகிகள் தொடர்ந்து விலகி வரும் சூழலில் சென்னையில் நேற்று அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு வைகோ மதிமுகவை உடைக்க மு.க.ஸ்டாலின் முயற்சிப்பதாக புகார் கூறினார். அதிமுக திமுகவுடன் கூட்டணி கிடையாது என்று வைகோ மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். கட்சியிலிருந்து விலகி செல்பவர்கள் மீது தனக்கு எந்தவித கோபமும் கிடையாது என்றும் அவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவதாகவும் வைகோ அப்போது தெரிவித்தார். தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் ஆனால் திமுக அதிமுக ரெண்டு பணத்தை வச்சுதானே ஓட்டுவாங்க அலைகிறாங்க. இலவசங்கள் ரெண்டு தரப்பும் பணம். எனவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கிற முடிவு இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான முடிவு, தமிழக அரசியலுக்கு தேவையான முடிவு. ஆகையினால இப்பொழுது இயக்கத்திலிருந்து யாராவது போகும்போது நான் ஒன்றும் வருத்தம் இல்லை, அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க மேல எனக்கு ஒன்றும் கோபமெல்லாம் இல்லை. என் கூட கஷ்டப்பட்டாங்க இவ்வளவு நாள், இப்ப போய் அங்க போய் அதனால அவங்களுக்கு அரசியல் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஏதாவது நடக்கும்னு நினைச்சா அவங்க நடத்திட்டு போகட்டும். இதனிடையே வைகோவின் குற்றச்சாட்டிற்கு விளக்கமளித்துள்ள திமுக பொருளாளர் திரு மு.க.ஸ்டாலின் சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்றாற்போல் மாற வேண்டிய நெருக்கடிக்கு வைகோ அவ்வப்போது தள்ளப்படுவதாக குறிப்பிட்டார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திரு ஸ்டாலின் வைகோவின் புகாருக்கு விளக்கமளித்தார். தலைவர் கலைஞருடைய இல்லத்தில் நடைபெற்ற திருமண விழாவிற்கு வந்தபோது அவர் என்ன பேசினார், இப்பொழுது என்ன பேசுகிறார், ஆக இப்படி மாறி மாறி பேசுகிற நேரத்தில் அவருக்கு ஒரு பின்னணி ஒரு சூழ்நிலை வந்துவிடுகிறது. ஆக இப்பொழுது என்ன பின்னணி என்ன சூழ்நிலை என்பது நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும்.